முதல்வர் பதவியை தவறாக பயன்படுத்தி எம்எல்ஏக்களை மிரட்டி ஆதாயம் தேட பன்னீர்செல்வம் முயற்சிப்பதாக அமைச்சர் OS மணியன் குற்றம் சாட்டினார். அவருடன் செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு இருக்கு, முழு பலம் இருக்கும்பொழுது எதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு இடத்துல தங்கியிருக்க வேண்டிய அவசியம் என்ன? எங்களுக்கு அறுதி பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்கிற அளவுக்கு அதிகமாகவே உறுப்பினர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருக்கிற அந்த உறுப்பினர்களில் அவரோடு இணைந்து 9 பேர்களில் மீதம் இருக்கிற 7 பேரும் எங்களோடு வருவார்கள். கண்டிப்பாக வருவார்கள். எங்களோடு பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொன்னால், பன்னீர்செல்வம் அவர்கள் செல்போனில் பல நாடுகளிலிருந்து தொலைபேசி அழைப்பு வருவது போல இன்டர்நெட்டிலே தொடர்பு கொண்டு அவர்கள் மிரட்டல் விடுகிறார்கள். மிகப்பெரிய மிரட்டல் வருகிறது. அது மட்டுமல்ல, கவர்னர் அவர்கள் அழைத்தால் உடனடியாக நாங்கள் போக வேண்டும். அதற்காகவும் எங்களுடைய ஒற்றுமையை இந்த நாட்டுக்கு உணர்த்துகிற வகையிலும், எண்ணிக்கை குறைவாக எங்களிடத்தில் இல்லை, நாங்கள் எண்ணிக்கையில் மிகுந்திருக்கிறோம் என்கிற கணக்கை காட்டுவதற்காகவும் நம்பரை காட்டுவதற்காகவுமே நாங்கள் ஒன்றாக ஒரே கழக குடும்பமாக மகிழ்ச்சியோடு நாங்கள் சந்தோஷத்தோடு இருக்கிறோம். எங்களை எவரும் அடைத்து வைக்க முடியாது, அடைத்து வைக்கவில்லை. அந்த நிர்பந்தம் என்பது எதுவும் இல்லை. ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் உள்ளே புகுந்து வந்தபோது யாரேனும் அடைத்து வைத்திருந்தால் ஓடி வந்து என்னை அழைத்து கொண்டு போங்கள், நான் இங்கே தப்பித்து வர விரும்புகிறேன் என்று சொல்வார்களே. யார் அதுபோல சொன்னார்கள்? இல்லை, உண்மை அது அல்ல. காலம் தாழ்த்தினால், காவல்துறை வைத்து மிரட்டினால் ஏதேனும் ஆதாயம் காண முடியுமா என்று பன்னீர்செல்வம் அவர்கள் நினைக்கிறார். அது ஒருபோதும் நடக்காது.